யூ ஃபாதர். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன், சதா காலமும் நம்மோடு வாழும்படி அவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தேவன் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்? நம்மோடு பேசும்படி, நம்மோடு அசைவாடும்படி, நம்மை நீதியின் பாதையில் நடத்தும்படி. ஹல்லேலூயா. பாருங்க, 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் இப்படியாக அறிக்கையிட வேண்டும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தனிப்பட்ட முறையில உங்களோட பேசுவார். உங்கள் குடும்பத்தாரோடும் கர்த்தர் பேச போகிறார். என்ன என்றால், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சிறு பிள்ளை முதல் கொண்டு பெரியவர்கள் வரை இதை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இதை நீங்கள் ருசி பார்க்கும்படி, ஹல்லேலூயா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் என்ன? ஒரு ஆடு ஒரு மேய்ப்பனை பார்த்து பேசுகிறது. இப்படியாக நீங்கள் தரிசனமாக கொள்ளுங்கள். மேய்ப்பனுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள ஒரு உறவை குறித்து 23ஆம் சங்கீதத்தை கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பனுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள உறவை மேன்மைப்படுத்தி காட்டுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே. அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறையும் அல்ல. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பன். நாம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகள். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மை மேய்க்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். பொதுவாக நீங்கள் மேய்ப்பர்கள் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கும் பொழுது நீங்கள் அந்த காட்சியை உங்களுடைய பார்வைக்குள்ளே கொண்டு வாருங்கள். பாருங்க, கடந்த நாட்கள் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அந்த காட்சி எப்படி பார்ப்போம்? ஒரு மேய்ப்பன் முன்பாக ஆட்டுக்குட்டிகள் சென்று கொண்டிருக்கும், பின்னாக மேய்ப்பன் வந்து கொண்டிருப்பார் ஒரு கோலை வைத்துக் கொண்டு. ஆனால் உண்மையான ஒரு கிருபை உள்ள வார்த்தை என்னவென்றால், நீங்கள் இப்படியாக தரிசித்துக் கொள்ளுங்கள். முதலாவது மேய்ப்பன் போக வேண்டும், பின்பு ஆட்டுக்குட்டிகள் பின்தொடர வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாக தான் இந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது தரிசனமாக வைத்துக் கொண்டு நீங்கள் வாசித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களோட பேசுவாராக. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கும்போது எனக்கு ஒரு குறை இல்லை என்று ஆட்டுக்குட்டி சொல்லுகிறது. ஒரு மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள ஐக்கியத்தை 23ஆம் சங்கீதத்தின் மூலமா கர்த்தர் பேசுகிறார். ஆட்டுக்குட்டி என்றால் நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்து கரத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகள். பாருங்க, சபையில ஆடுகள் உண்டு. ஆமென். ஆட்டுக்குட்டியும் உண்டு, ஆடுகளும் உண்டு. கர்த்தர் மேய்க்கிறார், பிரதான மேய்ப்பர். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மேய்ப்பர்களும் கொடுத்திருக்கிறார். அந்த மேய்ப்பனுக்கு ஆட்டுக்குட்டிகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் ஒரு அன்பு இருக்க வேண்டும், ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அதனால்தான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து, அவரே நல்ல மேய்ப்பன். அப்ப நல்ல மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார் என்றால் ஒரு கல்லனும் உண்டு. ஆமென். யோவான் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க முழுவதும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், திருடன் கொல்லவும் திருடன் வருவான் என்று வேறு ஒன்றுக்கு வரமாட்டான். அப்போ இந்த ஆடுகளை திருடும்படி அவன் எப்படி வருவான்? வேறு வழியாய் வருவான். ஆண்டவர் சொல்கிறார், நானே வாசல். பாருங்க, இந்த தொழுவத்திலே வாசல் வழியாய் வருகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் காக்கப்படுவார்கள். ஆனால் இந்த கள்ளர்கள், அநியாயம் உள்ளவர்கள், திருடர்கள், ஆட்டுக்குட்டி திருடும்படி ஓநாய்கள், சிங்கங்கள், பாருங்க, ஆட்டுக்குட்டிக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அது அந்த ஆட்டுக்குட்டி ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஆமென். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆடுகள் சொல்லுகிற ஒரு ஆட்டுக்குட்டி, ஆடுகளா இருக்கலாம், ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கலாம். அது அவங்கவங்க கிருபையின்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆட்டுக்குட்டி என்றால் என்ன? அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமென். எப்படி போக வேண்டும், எப்படி வழிநடத்தல் அதுக்கு வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஒரு மேய்ப்பன் அதுக்கு என்ன கொடுக்கணுங்க? ஆகாரங்களை கொடுக்க வேண்டும். ஆடுகள் என்றால் அது ஒரு மெச்சூரிட்டியான ஒரு காரியம். அப்போ கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ண ஜீவன் அடைய வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் ஜீவன் அடைந்து விட்டோம். அதாவது என் ஆத்துமா பாதாளத்தின் வல்லமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் மீட்கப்பட்டேன்.
அப்பொழுது நாம் எல்லாம் ஆடுகள். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆடுகள் நாம் எல்லோரும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் மேய்ப்பருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், மேய்ப்பர் மேல் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப மேய்ப்பனுக்கும் ஒரு ஆடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இந்த சங்கீதம் 23. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் உன் மேய்ப்பனா இருக்கும் பொழுது உனக்கு ஒரு குறைய வராது. ஹல்லேலூயா. யாருக்கு ஒரு குறைய வராது தெரியுங்களா? யார் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறார்களோ அவர்களை நோக்கும் பொழுது, அவர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு குறையும் வராது. பாருங்க 2ஆம் வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து. அப்ப நல்ல மேய்ப்பன் புல்ல கொடுப்பார். ஒரு ஆடுகளுடைய ஆகாரங்க புல்லுங்க, எங்க செழிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் வனாந்தரத்திலே மேய்க்க மாட்டார். ஆமென். நம்முடைய நேசர், ஆத்தும நேசர். ஆமென். ஒருவேளை பாழான இடங்கள் ஆட்டுக்குட்டிகள் இருந்தால், ஆடுகள் இருந்தால், ஒருவேளை புல் இல்லையா? பாருங்க, எத்தனை பேருக்கு சபைகள் இல்லை, எவ்வளவு பேருக்கு வார்த்தைகள் இல்லை. ஒரு ஆவிக்குரிய சபைகளை தேடிக்கொண்டிருக்க தேவன் ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறது என்னவென்றால், புல்லுள்ள இடங்களை உன்னை மேய்ப்பேன். ஆமென். பாருங்க, புல்லுள்ள இடங்கள் என்று என்ன தெரியுங்களா? வேத வார்த்தைகள், சத்தியத்தின்படி உன்னை நடத்துவேன். சாத்தா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? சத்தியம் இல்லாத இடத்துல அவனை மேய்த்து கொண்டிருப்பான். உண்மை இல்லாத பொய்யான இடத்துல சில மக்களை, சில குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் ஜனமே, அன்பான தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், புல் என்றால் சத்தியம், வார்த்தைகள். ஆமென். பாருங்க, இந்த வேதம் முழுவதும் சத்திய வார்த்தைகள் உண்டு. எந்த இடத்துல, எந்த சபையில சத்திய வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியை கர்த்தர் மேய்ப்பார். ஆனால் இந்த ஆடுகள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பா ஏசப்பா, கல்வாரில சிந்தப்படுகிற எனக்காக ரத்தம் சிந்தினீங்கப்பா, என் பாவத்துக்கா நீ சிலுவை எடுத்தீங்கப்பா. ஆமென். எப்பொழுது நம்ம அப்படி அறிக்கிட வேண்டும். அப்பா, என் பாவத்து நிமித்தம் நீங்க சிலுவை சுமந்தீங்கப்பா, எனக்காக மறைத்தீங்கப்பா. அதெல்லாம் எசப்பா, நீரே பிரதான மேய்ப்பனா இருந்து என்னை நீங்க மேய்த்து கொள்ளுங்கப்பா. என்னை அழகா கைய பிடிச்சு கூட்டிட்டு போங்கப்பா, எனக்கு நடக்க தெரியலப்பா என்று அப்படி ஒரு ஜெபங்கள் இருக்க வேண்டும் மக்களே. இந்த 23ஆம் சங்கீதத்திலே நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கள். அப்பா, எந்த வழி போக எனக்கு தெரியலப்பா. நாட்டு நிலவரங்களை பார்த்தால், தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்தால் நான் எப்படி வாழ்வேன், என் பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள், என் வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள், ஹல்லேலூயா, முதியோர்கள், இவர்களை எப்படி வாழ்வேன்? நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலத்தை பார்த்தால் மோசமா இருக்கிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனா கர்த்தர் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுகிறார், என் மகனே, என் மகளை, நீ பயப்படாதே, நானே உனக்கு நல்ல மேய்ப்பனா இருந்து உன் குடும்பத்தை கரம் பிடித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களை சத்தியத்துக்குள்ள நடத்த வேண்டும் கர்த்தர் சொல்கிறார். இந்த நல்ல நாட்களை காணும்படி உங்களுடைய கண்கள் திறந்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? ஒரு அமைதியான சூழ்நிலை. ஹல்லேலூயா. இந்த மோசமான இந்த உலகத்தில் வனாந்தரமான உலகம் இருந்தாலும் உனக்கு மாத்திரம் அமர்ந்த தண்ணீர் உண்டு, ஜீவ ஊற்று உண்டு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அமர்ந்த தண்ணீர் சமாதானத்துக்குள்ள உங்களை நடத்துவார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் உங்களை நடத்துவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா புல் என்றால் புரியும், சத்தியம் என்றால் புரியும். சத்தியத்திற அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நிறைய சத்தியங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அபிஷேகம் பெற்றுக் கொண்டீர்களா? ஏசப்பா கிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக் கொண்டீர்களா? ஆவியானவர் உங்களோட வாசம் செய்யும்படி தேவன் மாமிஸ்தில வெளிப்பட்டார், இப்பொழுது ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. இந்த ஆத்மாவுக்கு சிந்தை உண்டு, சித்தம் உண்டு, விருப்பங்கள் உண்டு. இந்த ஆத்மா நல்லா புரிந்துக்கொள்ள சரீரத்தோடு சேரும் பொழுது அது மாமிசத்துக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். அப்படி என்றால் இந்த ஆத்மாவுக்கு ஒரு விருப்பம் உண்டு. இந்த ஆத்மா எப்போதும் பார்த்தீங்க என்றால் மண்ணுக்குரியதே தேடும், விண்ணுக்குரியதை தேடாது. ஆனால் இந்த ஆவியோடு இந்த ஆத்மா சேரும் பொழுது, மாமிசம் சரீரம் சேரும் பொழுது ஆவிக்குரியவர்களா மாறுவோம். அப்படி என்றால் என்ன? நமக்குள்ள ஒரு ஆவி உண்டு, அதாவது மனுஷ ஆவி. இந்த மனுஷ ஆவி என்பது அவரோட தன்மைகள். திடீர்னு ஒரு கோவம் வரும் பாருங்க, நல்லா சிரிச்சு பேசி கொண்டிருப்பார், திடீர்னு ஒரு கோவம் வந்துடும். அவர்களுக்கு பிடிக்காத இடத்தில் நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியும். எங்க இருந்து வருது இந்த கோவம்? அவனுக்குள்ள இருக்கிற ஆவி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆவியோடு ஏசப்பாவுடைய ஆவியா இருக்கிற தேவனை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ காக்கப்படுவாய், நீ அமர்ந்திருப்பாய்.
தண்ணீர் ஓரங்கள் நாட்டப்பட்டிருப்பா, உனக்கு செழிப்புகள் உண்டு, அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும். ஆடு என்ன பண்ணுங்க? அபிஷேகத்தில் நிரம்பி 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 ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்களே, கண்ணும் கருத்துமாக தேவனிடத்தில் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு ஆட்டுக்குட்டி பாருங்க, தண்ணி வேணுங்க, அதுக்கு வாழ்வாதாரம் வேணுங்க. தாகமா இருக்கிற வாழ்க்கையில சில குறைகள் குற்றங்கள்லாம் வருகிறது. அப்பொழுது என்ன பண்ண, இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுங்க, அமர்ந்த தண்ணீரை கொண்டு போக வேண்டும். ஆமென். அதாவது சமாதானத்துக்குள் போக வேண்டும். அது மாத்திரம்தான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி பாருங்க. இந்த ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம் வரும் பொழுது ஆத்மா தேற்றப்படும். அப்போ இந்த ஆத்மா சரீரம் பரிசுத்த ஆவி, நம்முடைய ஆவி ஒன்றாய் செய்யும் பொழுது, அதாவது இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டும் பொழுது இந்த ஆத்மாவை நம்ம உயர்த்தி காட்டும் பொழுது, அப்படி என்ற இந்த ஆத்மாவுக்கு வேண்டிய அதுக்கு எப்பொழுதும் விருப்பம் மண்ணையே நோக்கி கொண்டிருக்கும். இந்த உலகம் 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 உலகம், அதாவது நம்முடைய ஜீவன். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கும். ஆமென். அப்போ நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கும் பொழுது சத்தியத்தை அறிந்து கொள்வோம். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் எந்த தன்மையில இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவருக்கு உருவம் இல்லையே. ஆனால் மனுஷனாக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது மரித்து மூன்றால் உயிர்த்தெழுந்த தேவன் இப்போது ஆவியா இருக்கிறாரே, நமக்கு ஒரு அபிஷேகம் வேண்டுமே. ஹல்லேலூயா. காற்றா இருக்கிறார். ஆமென். காற்றை பார்க்க முடியாத உணர முடியும் அல்லவா? அதே போல தேவனை உணர்வுக்குரிய கிருபைகள் ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதனால் என் ஆத்மாவை தேற்றி, அப்பதான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு புத்தி வரும். ஆமென். தேவனுடைய வார்த்தை பிள்ளைகள், ஆடுகள் பிள்ளை சாப்பிட்டு சாப்பிட்டு சத்தியத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு, அப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணணும் தெரியுங்களா? சரீரத்துக்கு சொல்லும், வா ஜெபம் பண்ணலாம், வா இயேசுவை தேடலாம், வா அப்படின்னு சொல்லும். அதுக்கு முன்பாக உலகத்தை தேடலாம் என்று சொல்லும். இந்த ஆத்மா சொல்லும், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. சரீரம் என்ன சொல்ல தெரியுங்களா? இல்ல இப்ப ஜெபம் பண்ண வேண்டாம். ஆமென். ஏன்னா சரீரம் என்ன, இந்த மண்ணு, இதுக்கு என்ன கிடைச்சிருச்சுங்க? இந்த ஆத்மாக்கு ஜீவனுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைத்து விட்டது. உடனே அது சொல்லும், வேதத்தை வாசிக்கலாம், வா வா கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நமக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்னா வா ஜெபம் பண்ணலாம், அவர் கூப்பிடலாம்னு சொல்லும். உடனே இந்த சரீரம், இப்ப பாரு நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், ரொம்ப எனக்கு முடியல அப்படின்னு சொல்லும். உடனே இந்த ஆத்மா என்ன பண்ண, சரீரத்தோட சேர்ந்துரும். அதான் மாமிசத்துக்குரியவர்கள். இல்ல இந்த ஆத்மா இல்ல இல்ல இல்ல, நீ என்ன பண்ணும், வார்த்தை இருக்கு, எல்லாருக்கு அபிஷேகம் வேண்டும். உடனே ஆவி சொல்லும். ஆமென். ஆவியானவர் என்னோட இருக்கிறார். ஆத்மா, நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மா ஒன்றா சேரும் பொழுது இந்த மாமிசத்தை மேற்கொள்ளலாம். அப்போ ஆண்டவன் எப்ப குறையில்லாம இருக்கும்? ஒரு ஆடுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கும் பொழுது எப்ப குறையில இருக்கிறது தெரியுமா? ஆத்மாவை தேற்றும் பொழுது. ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார்கள், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். பொதுவாக மனுஷர்கள் என்ன பண்ணுவோம், நம்மை பார்த்து கொண்டு தேற்றுவார்கள். அது நம்மளை உயிர்ப்பிக்காது. ஆத்மாவை தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தாங்க ஆத்மாவை நேசர். இந்த ஆத்மா பாதாளத்துக்கு போக கூடாது. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க மக்களே. ஆத்மாவை ஏன் தேற்றுகிறார்? ஆத்மா செத்து போச்சுன்னா ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. ஆமென். அதுக்கு வார்த்தை கிடைக்காது. செத்து போய் பலவீனப்பட்டு நோய்பட்டு பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க உயிர் மாத்திரம்தான் இருக்கிறது, ஆனால் செயல்கள் அல்ல. இது எப்ப செத்து போவார்கள் என்று சொல்வார்கள். கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதே போல ஆவிக்குரிய மரணம் என்ன தெரியுங்களா? ஆத்மாவுக்கு வார்த்தை இல்லாம, ஆவிக்கு அபிஷேகம் இல்லாமல், மாமிசத்துக்கு இயேசு கிறிஸ்துவை தேடாதபடிக்கு அப்படி செத்த நிலவில் இருந்து அது என்ன பண்ணுங்க, பாதாளத்துக்கு அது தகுதி உள்ளதாக மாறும். ஆமென். சாத்தானின் நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம ஆத்மாவை சோர்வடிக்க. அவன் என்ன பண்றான்னு தெரியுங்களா? இந்த 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல அவரின் ஆத்மாவை தேற்றின்னு போட்டிருக்கு இல்லைங்களா? பாருங்க, ஏன் ஆத்மாவை தேற்றுகிறார்? இந்த ஆட்டுக்குட்டிக்கும் ஆடுகளுக்கும் ஏன் அவர் ஆத்மாவை தேற்றுகிறார்? அது நம்ம பார்த்து, நம்ம தான் ஆடு, நம்ம தான் ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருடைய ஆத்மாவை தேற்றுகிறார். ஏன் மக்களை தேற்றுகிறார்? பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சத்ரு பின்தொடர்கிறான். எதற்குங்க? நம்மளை அழிக்க. எதை அழிக்க? ஆத்மா அழிக்க. அழிக்கிறது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ண பாத்தீங்களா, அழிச்சுட்டா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு ஜெபிக்க முடியல, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சுதாரிச்சு கொள்வோம். இல்ல இல்ல இது ஏதோ நடக்குது, சாத்தா பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில மயக்க நிலைமை கொடுத்துருவான். சில அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி தெரியுங்களா? வேட்டில போட்டிருக்கு, உன் ஆத்மாவை காவலில போட்டுருவான்.
அதாவது நீங்க வேதத்தை வாசிப்பீங்க, நடப்பீங்க, போவீங்க, சர்ச் போவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதுல ஒரு ஈடுபாடு இருக்கா? ஹல்லேலூயா. கடமைக்காக நீங்க சர்ச்சுக்கு போவீங்க, சபைக்கு போவீங்க. ஐயோ பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரா, சக விசுவாசிகள் ஏதாவது பேசிடுவார்களா, சாட்சி கெட்டு போயிடுமா? அப்ப ஒரு ஈடுபாடு இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் ஒரு ஈடுபாடு இல்லாதபடிக்கு கடமைக்கு சர்ச் போறது, கடமைக்கு வேதத்தை வாசிக்க. ஏமா வேதத்தை வாசிக்கிறேன்? எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, என் கணவருக்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன், என் மனைவிக்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன், இல்லை என்றால் என் பேர் கெட்டு போயிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இல்ல மக்கள், அது காரணம் என்ன தெரியுமா? மறைமுகமாக சாத்தான் கண்ணி வச்சுட்டான். என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? நீங்க பார்த்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க தான் இருப்பீங்க, ஆனா அவன் உங்க ஆத்மாவை காவலில போட்டான். ஓ ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஆத்மா காவல்ல போட்ட அவனோட கஸ்டடியில போயிடுச்சு. ஹல்லேலூயா. உங்களை நடக்க வைப்பான், துதிக்க வைப்பான், ஜெபம் பண்ண வைப்பான், உபவாசம் பண்ண வைப்பான், எல்லாம் பண்ண வைப்பான். ஆனால் ஒரு உணர்வில்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால்தான் அவர் உன் மேய்ப்பரா இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அப்போ இயேசு இயேசு என்று உச்சரிக்கும் பொழுது சாத்தானுக்கு சவுக்கடி கிடைக்கும். ஆமென். பொதுவாக இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது சாத்தான் பாருங்க, அவன் ஓடி ஒளிந்து கொள்வான். ஆமென். அவனுக்கு ஒரு சவுக்கடி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு இயேசுன்னு சொல்லும் பொழுதே உன் ஆத்மாவுக்குள்ளே ஒரு ஜீவன் புறப்படும், தேற்றும். எசப்பா எசப்பா, எனக்கு கடந்த நாட்களை போல எனக்கு வேத வசனத்துல ஈடுபாடு இல்லையப்பா, என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சப்பா, அப்படி போயிடுச்சுப்பா, இப்படி போயிடுச்சு. என்ன காரணம் தெரியுங்களா? அவன் காவலில் போட்டு உன் ஆத்மா தரையோடு நசுக்கி போட்டுருவான் என்று வேதம் சொல்லுகிறது. நசுக்கி போடுவான், அவனுடைய கால் கீழே நம்ம போயிடுவோம். ஆமென். அப்படி என்ற உலகத்தின் கீழே போய்விடுவோம், ஆதாமுடைய நிலைமைக்குள் போய்விடுவோம். அப்படி என்றால் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொல்ற, ஆதாமை எல்லாவற்றையும் நீ கீழ்படுத்து. அப்படி என்றால் என்ன? நீ ஆளுகை செய் எல்லாவற்றையும், அதாவது பூமியில் உள்ள எல்லாவற்றையும். ஆமென். நீ அதுல உன்னுடைய கால் கீழே இருக்க வேண்டும். ஆனால் ஆதாம் என்ன பண்ணிட்டாங்க? அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனுடைய ஆள்கை சாத்தான் கையில கொடுத்த பிறகு அவன் சாத்தான் கீழாக போய்விட்டான். அப்ப சாத்தான் ஆளுகை செய்யும் பொழுது நம்ம ஜெபிக்க விடுவானா, துதிக்க விடுவானா? ஒன்றுமே செய்ய விட மாட்டான். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், பரிசுத்த ஜீவியத்தை இழந்து விடுவோம். ஹல்லேலூயா. நம்ம நோக்கத்தை மாற்றி விடுவான். அதாவது பாவம் என்றால் என்ன? தீய நோக்கம். நீதிமொழிகளே அழகா எழுதப்பட்டு, தீய நோக்கம் என்பது என்ன? பாவமே. அப்ப நல்ல நோக்கம் பரிசுத்தம். அப்ப நோக்கத்தை மாற்றுவான். ஹல்லேலூயா. எதுக்குமா சபைக்க போறேன்? எனக்கு அது கிடைக்கணுங்க, இது கிடைக்கணுங்க, இத காவல்ல போட்டுருது. அப்ப ஏன் தேவன் ஆத்மாவை தேற்றுகிறார்? தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதி என்றால் என்ன? பரிசுத்தம். சபைக்கு எதுக்குமா போறேன்? என் மகளே, என் மகனே, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல திருமணம் நடக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும். ஆமே, நன்று. ஆனா நீதியின் பாதையில் நடத்தும்படிதான் பாருங்க, சாத்தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள், இமைக்குறிக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுக்கொள், மறுமையுடைய வாழ்க்கை நீ பெற்றுக்கொள்ளாது என்று அவன் உன் ஆத்மாவை காவலில போட்டுட்டா, சிறையில போட்டுட்டான். அதை குறித்து நமக்கு கவலை உண்டா? நீதி எங்க மக்களே? பரிசுத்தம் எங்கே? பரிசுத்த நோக்கத்தை மாத்திட்டான். எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா வாழ்ந்து கொண்டு இயேசு இயேசு என்று சொன்னால் எல்லா மனுஷனை காட்டிலும் நாம் கைவிடப்பட்டவர்களாகி விடுவோம். ஆதலால் பாருங்க, நல்ல வாழ்க்கை வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், எல்லாமே நன்று மக்களே. ஆனா இந்த ஆத்மாவுக்கு ஒரு தேர்தல் வேண்டும், ஒரு தேற்றுக்குரிய வார்த்தைகள் வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தை வேணுங்க. எங்க இருக்கு நல்ல வார்த்தை? உங்களுடைய மனைவி கிட்டையா? உங்களுடைய தாய் தகப்படத்தில் நல்ல வார்த்தை இருக்கிறதா? நல்ல வார்த்தை யாருக்கும் இல்ல, தேவையான வார்த்தைகள் தான் எல்லாவற்றையும் இருக்கிறது. நீங்க யார்கிட்ட போனா அவங்களுக்கு ஒரு தேவை வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அவர்கள் தேவையை சந்திக்கிறவர்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதுவே பெரிய பாக்கியம். ஆனால் உங்களை தேற்றும்படி உனக்கு ஒரு தேற்றப்பட வேண்டும் வார்த்தை வர எங்க இருக்கிறது? அது இங்கே இருக்கிறது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? உன்னை காவலில் போடுகிற ஒரு தெளிவு இடத்தில் இல்லையே. பைபிளை தூக்கலாம், எடுத்துக்கொண்டு போகலாம், ஆனால் பரிசுத்த ஜீவித்தை அவன் உங்க கரத்துல கொடுக்க மாட்டான். அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி, இந்த உலகம் அவனுடையது. அப்ப இந்த உலகத்துல ஒரு பைபிளை தூக்கி ஏந்தி கொண்டு நீ வாசிக்கிறேன் என்றால், கர்த்தருன் மேய்ப்பரா இருந்தால் தான் நீ வேதத்தை வாசிக்க முடியும்.
கர்த்தர் மேய்ப்பரா இருந்தால் தான் நீ பரிசுத்த அபிஷேகத்தில் நிரம்ப முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்தால் தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்ம செய்ய முடியும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்தால் தான் நம்மளுடைய ஜீவியம் செய்ய முடியும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்தால் நித்திய ஜீவனை அடைய முடியும். அப்ப கர்த்தர் உங்கள் மேய்ப்பர் இராதபடியா இருந்தால் என்ன நீதியின் பாதை வராது மக்களே, பரிசுத்தம் வராது. ஆமே. அப்ப இந்த சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்மா தேற்றப்பட வேண்டும். எந்த வார்த்தைகள்ங்க பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுப்பேன். பொதுவாக எல்லா மக்களுக்கு ஒரு கருத்து உண்டு. ஆசீர்வாதம் வார்த்தை எங்க உண்டு? வாக்கு தத்தம், எல்லா வார்த்தைகள் வாக்கு தத்தம் தான். ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான வாக்கு தத்தங்கள் தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பிதாவின் வாக்கு தத்தங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதே. அப்ப பொதுவாக பார்த்தீங்க என்றால் வேதத்தை வாசிக்கும் பொழுது முன்பகுதியும் பின்பகுதியும் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார். அவர் கடிதம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் தன் குடும்பத்திற்கு. அவர்கள் நல்ல வார்த்தை எடுத்துக்கொண்டு வாசித்து போயிட்டு மற்ற முன்பகுதியும் பின்பகுதி வாசிக்கவில்லை என்றால் என்ன கருத்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அவரை பற்றி? ஹல்லேலூயா. அப்ப எழுதுகிறவர்களுக்கு ஒன்றும் புரியாது. நான் சொல்லி அனுப்பினேனே இந்த கடிதத்திலே, ஏன் இவர்கள் என் குடும்பத்தார் இப்படி வாழவில்லை என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிறார், நீங்க எழுதினது நல்ல வார்த்தை மாற்றி எடுத்துக்கிட்டங்க, மத்த நீங்க கஷ்டப்படுறது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி வேலைக்கு உழைக்கிறீங்க, உங்க நோக்கம் என்ன, உங்களுக்கு கடமைகள் என்ன எழுதி நாங்க வாசிக்கலைங்க, அதுல எங்களுக்கு தெரியுங்க. அப்படிதான் இந்த பைபிள் எல்லாரும் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருவேன், இன்றைக்கே தருவேன். ஏன் நாளைக்கு கொடுத்தா வாங்க மாட்டீர்களா? இன்றைக்கு அப்படி என்றால் நீங்க என்ன முன்பகுதியில என்ன இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்க வசனம் என்ன இருக்கு, கீழே இருக்க வசனம் என்ன? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்றால் என்ன மக்களே? ஹல்லேலூயா. உன் ஆத்மா காவல் போட்டிருந்தால் ஒன்றுமே புரியாது. அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய எதிராளி யார்? சில பேர் சொல்லுவார்கள், உன் நண்பன் யார் என்று சொல்ல உன்னை அறிந்து கொள்ளலாம். அதே போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் எதிராளியை நீ கண்டு கொள்ள வேண்டும். அப்போதுதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ நடத்த முடியும். ஆமென்.